Hi friends, welcome to our channel Codevati. நாம இன்னைக்கு பார்க்க போறது Python Regex. Regexனா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து சர்டன் பேட்டர்னில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறதான் பார்த்துக்கோங்க. நிறையா வேர்ட்ஸ் இருக்கும், அதில் எஸ்ன்னு ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கண்டிஷன்லாம் இருக்கும். அதுக்கு தான் இந்த ரிஜெக்ஸுங்கிற யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர்ட்ஸை வந்து இந்த பேட்டர்னில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ரொம்ப காமனான பேட்டர்ன் மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேர்ட்லாம் இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறது தான். இப்போ வந்து நம்ம ஒரு இருக்கும், ஒரு கரன்சி டாலர்னு போட்டு நம்ம சம்திங் வந்து ஒரு நம்பர் அடிக்க போகிறோம். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டர் தென் 5, ஐ மீன் $50, 50 வேல்யூக்கு மேலே இருக்கிறது தான் எனக்கு வேணும். இல்லைனா வந்து ஐ மீன் 2க்கு மேலே ஆரம்பிக்கிற கரன்சி வேல்யூ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 3 to 9 இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். இப்போ ஃபோன் நம்பர்லாம் இருக்குது உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே 987 அப்படி ஆரம்பிக்கிற ஃபோன் நம்பர் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா A to Mக்கு பதிலாக 987 அப்படிங்கிற சொல்லலாம், இல்லை 7 to 9 அப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனி கேரக்டர் டாட்டுன்னு வச்சிங்கன்னா எந்த கேரக்டர் வேணால் வரலாம் அப்படிங்கிறதான் அர்த்தம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் எனக்கு ஹெச்னு ஐ மீன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலோன்னு ஆரம்பிக்கிறதா இருக்கிறதா எனக்கு வேணும் அப்படிங்கிறதான் சொல்கிறதுக்காக இது வரும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் வந்து எண்ட் வித் அப்படிங்கிறது தான் கொடுக்கறதுக்கு தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஸ்டார் மார்க் இருக்குல்ல, அது 0 or more occurrence. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1 occurrence. நம்மக்கிட்ட ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, அதில் மோர் தென் 1 occurrence 0 or more than occurrence இருக்குல்ல, அதை வந்து சர்ச் பண்ணுறது தான் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நான் கேட்குற மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் இருக்குல்ல, இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஆருக்காக ஆர் ஸ்டேட்மெண்ட்டுக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. டிபெண்ட்ஸ் அப்பான் அப்ளிகேஷன், நம்ம எது வேணால் யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் கொடுத்துருக்கேன், டாட் என்ன வேணால் வந்திருக்கலாம், இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாருங்கிறது வந்து மோர் தென் 1 occurrence இருக்கணும், அல்ட் மீன் 0 or more occurrence இருக்கணும். அடுத்து எண்ட் வித் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. தேல் ஆரம்பிச்சிருக்கு, நடுவில் என்ன வேணால் வந்திருக்கலாம். ஸ்பெயின், அட்லீஸ்ட் ஸ்பெயினுங்கிறது ஒரு தடவை இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாலர் சிம்பிள், ஐ மீன் எண்ணில் முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ் வந்து நன் ஆக்சுவலாக வந்திருக்கு. அதனால தான் இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெயினில் இருக்கணும்னு இங்கே கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அங்கே இல்லை பார்த்துக்கோங்க. அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. இதே இது வந்து நாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. கேப்ஸு ஸ்மால் எல்லாத்தையுமே கரெக்டாக அது கால்குலேட் பண்ணணும். நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக்கான மெட்டா கேரக்டர்ஸ். இந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. செட் ஆஃப் கேரக்டர்ஸ் நான் சொன்னேன்ல, இப்போ வந்து ஏ ஆர் அது இருக்கணும், 0 1 2 3 இருக்கணும். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சீக்வன்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஸ்பெஷல் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் போட்டு கேபிட்டல் ஏ போட்டாங்கன்னா, அதாவது வந்து இது எப்போ ஐ மீன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுன்னா அந்த ஸ்பெசிஃபைட் கேரக்டர் வந்து பிகினிங்கில் இருக்கணும். ஓகேவா. இது ஸ்பெசிஃபைட் கேரக்டர்ஸ் ஆர் அட் த பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகேவா. தேன்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கேரக்டர்லாம் போடாமல் இந்த ஸ்லாஷ் போட்டு இந்த வேர்ட்ஸ் மூலமாகவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸ்லாஷ் போட்டு நம்ம பி போட்டோன்னா என்ன ஆகும்னா வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் ஆர் அட் த எண்ட். ஓகேவா. ஆர் சாய்ஸில் வந்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கணும். ஒன்று எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து தேல இருக்கணும், ஐ மீன் ஸ்டார்டிங்கில் வேர்டுன்னு இருக்கணும், இல்லை எண்டிங்கில் வேர்டு இருக்கணும். அந்த மாதிரி கூட நம்ம போட்டு பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. ஸ்லாஷ் பி வேர்டுன்னு போகிறது மூலமாக. ஓகேவா. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் டி, ஸ்லாஷ் கேபிட்டல் டி, ஸ்லாஷ் ஸ்மால் டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்ஸ் கொடுக்கும். ஓகே, நான் இப்போ வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 0 to 9ன்னு போடுறேன். அதுக்கும் எனக்கு இந்த ஸ்லாஷ் டியும் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஸ்லாஷ் டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரபிக் வேர்ட்ஸை கூட எடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா. நீங்கள் இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் 0 to 9 போட்டிங்கன்னா ஐ மீன் இந்த நம்பர்ஸே வந்து வேறு மாதிரிலாம் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க அவங்க ஓன் லாங்குவேஜில். ஓகேவா. அந்த மாதிரி கொடுக்குறதான். ஆக்சுவலாக 1 to 3 அரபிக்ஸ் தான், பட் ஸ்டில் இருந்தாலும் அவங்களோட கன்வென்ஷன். இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் படிச்சிருப்போம் இந்த கே உ அந்த மாதிரிலாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாஷ் பிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் டிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணும்.
அடுத்து /s அப்படிங்கிறது வந்து ஒயிட் ஸ்பேஸை வந்து கேரக்டர் பண்ணணும், ஐ மீன் எடுத்து கொடுக்கும். /S ஒயிட் ஸ்பேஸ் இல்லாதது, ஓகேவா, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. /W அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனி வேர்ட் கேரக்டர்ஸ், ஓகேவா, எல்லாமே வேர்ட் கேரக்டர் மட்டும் எடுத்து கரெக்டாக கொடுக்கும். இங்கேப்பா எனி வேர்ட் கேரக்டர்ஸ், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆப்போசிட் தான் வந்து W, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். /Z வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் இருக்கிறது மட்டும் சர்ச் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா Z. இந்த ஏங்கிறது ஸ்டார்டிங் மாதிரி, Z வந்து எண்டு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. இன்னும் உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி ஸ்பெஷல் சீக்வன்ஸ்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட் போய் பாருங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பைத்தானோட அஃபிஷியல் டாக்குமெண்ட் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாகவே இருக்கும். நான் வந்து பேசிக்காக நமக்கு தேவையானதை மட்டும் சொல்லியிருக்கேன் பிகினர் லெவலுக்காக, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பண்ணுறோம், இது ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ரிட்டர்ன் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே டாக்குமெண்ட் லெவலில் வேணும் அப்படிங்கிற இது வந்து ஒரு சென்டென்ஸ்க்காக சொல்லியிருக்கேன். டாக்குமெண்ட் லெவலில் வேணுங்கிறது சர்ச், ஃபைண்ட் ஆல், ஸ்ப்ளிட், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆல் ஏங்கிறது எல்லாத்தையுமே எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து சர்ச் பண்ணுறது. த ரெயின் இன் ஸ்பெயின்னு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ரிட்டர்ன் ஆகுது, ஓகேவா. ரிட்டர்ன் ஆகுறதுலாம் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதுக்கே வந்து நான் ஃபுல்லாகவே போர்ச்சுகல்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பெயினில் போய் சர்ச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அங்கே ஆக்சுவலாக எதுவுமே இல்லை, அதனால் எம்டி வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச். நம்ம சர்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். அதில் எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இது இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டாட் அடிக்கிறேன் பார்த்துக்கோங்க, இருங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு ஸ்டார்ட்டு, எண்டு, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையாவே வரும். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானதை மாதிரி எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் போய் இதில் வந்து எக்ஸு அப்படிங்கிறது வந்து சர்ச் பண்ணுங்களேன். என்ன வரும், சாரி இருங்க, இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இந்த எக்ஸுங்கிறது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, என்ன மேட்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வெறும் ஒயிட் ஸ்பேஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 3 இண்டெக்ஸில் இருக்குது, 0 1 2 3 தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அதுதான் இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறது. இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸ் வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னா த ரெயின் இன் ஸ்பெயின் எல்லாமே வந்து தனித்தனியாக செப்பரேட் ஆகிரும். அதே இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மட்டும் ஒன்றா இருக்கணும், மற்றதெல்லாம் எனக்கு தனியாக இருக்கணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஒன்று பார்க்கும்போது ஒரு ஸ்ப்ளிட் வச்சு உங்களுக்கு வரும், ஓகேவா. 1 மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் ஆகும், 2ன்னு பார்க்கும்போது 2 மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் ஆகி மற்ற சென்டென்ஸ்லாம் தனியாக வந்துடும் பார்த்துக்கோங்க. இது ஸ்டார்டிங் தான் எடுத்துக்கும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து சப்புங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா ரீப்ளேஸ் பண்ணுறது தான் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல 9ங்கிற வச்சு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி. அடுத்து வந்து 2ன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணணும், மற்ற எதுவுமே எடுத்துக்காது, ஓகேவா. 1 இருந்துச்சுன்னா அப்பயும் இது ஃபைன் தான் பார்த்துக்கோங்க, ஓகேவா. அதுக்கு தான். அடுத்தது வந்து ஆல்ரெடி சொன்னது நார்மலாக எக்ஸுங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சுருக்குங்கிறது. அடுத்து வந்து இந்த மேட்ச் 5 வருதில்ல, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தராக என்னென்னலாம் இருக்குன்னா ஸ்பேன், குரூப், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வேணும், உங்களோட என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிஜெக்ஸில் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். மேக்ஸிமம் ரிஜெக்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயில் ஐடி சர்ச் பண்ணுறதுக்கு, ஃபோன் நம்பர் சர்ச் பண்ணுறதுக்கு, லைக் வந்து எனக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லா ஃபோன் நம்பரும் வேணுங்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்காக. அடுத்த மெயில் ஐடி சம்திங் என்ன வேணால் வேர்டு இருக்கலாம், ஒயிட் ஸ்பேஸ் ஆரம்பித்து ஆனால் அட்டு போட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது மெயில் ஐடி சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக, பின்கோட் சர்ச் பண்ணி 6 டிஜிட் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்காக, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க ரிஜெக்ட்ஸ், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து ரிஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து நான் சொல்லியிருக்கிறது தான். அந்த ஸ்பெஷல் கேரக்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, /B $/W எட் ஆகணும், எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகணும், ஓகேவா. இந்த எஸ்ஸுங்கிற வேர்டு இருக்குது, எஸ்ஸுங்கிற வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆகணும், எட் ஆகணும், அதோட ஸ்பேன் எந்த இண்டெக்ஸில் ஆரம்பித்து எந்த இண்டெக்ஸில் முடியுது, ஓகேவா. அது என்ன ஸ்ட்ரிங் அது இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்ட்ரிங், ஓகே. இது வந்து எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா இந்த இதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் இதில் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி என்ன வேர்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பைத்தான் ரிஜெக்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் கோட்வாத்தி மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறோம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.